ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மீன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் ரவையை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ரவை தோசை தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு அளந்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த 2 கப்பை சேர்த்துட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 20 நிமிஷம் கழித்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். நம்ம ரவை நல்லா ஊறி இருக்கும், அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதில் இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் தான் சேர்த்துருக்க மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கேன். ஆனால் 3 கப் சேர்த்துருக்கேன் தண்ணி. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரவை தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒருவேளை உங்களுக்கு தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது மாவு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் பிசுப்பு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கணும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். மாவு இந்த மாதிரி தான் ஊற்றணும். நம்ம நார்மல் தோசைக்கு மாதிரி ஊற்ற முடியாது. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தோசை ரொம்ப பொறுமையாக தான் சுட முடியும். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம சீக்கிரம் சுடணும் அப்படின்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்க அப்படின்னா கிறிஸ்பியாக வராது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு சைடு வெந்த உடனே திருப்பணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா திருப்பிக்கோங்க, இல்லை ஒரு சைடே அப்படியே மடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கணும் மாவில். பாருங்கள், இப்போ தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்றது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்ன டைம் ஆகும் கொஞ்சம். மற்ற தோசை மாதிரி நம்ம டக்குன்னு சுட முடியாது. இந்த தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.